ஹல்லேலூயா. என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, பெண்களாய் இருக்கக்கூடிய நாம் மயிரை பின்னுதலிலாவது மற்ற ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறதுனாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரியாதபடிக்கு தகுதியான வஸ்திரம், நம்முடைய சரீரத்திற்கு தகுதியான ஆடைகளை அணிந்து இதோ நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெண்களை போல ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நல்ல காரியங்களை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவ ஜனமே, அலங்காரம் என்பது பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவையா இருக்கிறது. எப்பொழுதும் நம் சடையை அலங்கரிக்கிறவர்களாகவும் எப்பொழுதும் நம் ஆடை ஆபரணங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் பெண்களாகிய நாம் இருப்போம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இது மாத்திரம் உன்னுடைய அலங்காரம் அல்ல, தகுதியான வஸ்திரம் தான் உன்னுடைய அலங்காரம், உயர்ந்த வஸ்திரம் அல்ல, உன்னுடைய சரீரத்திற்கேற்ற தகுதியான வஸ்திரம், உன்னை பார்க்கிறவர்கள் கையெடுத்து மரியாதை செய்யும்படியான ஒரு வஸ்திரத்தை நாம் அணிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெண்களுக்குரிய குணங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பெண்களுக்குரிய ஒரு தாழ்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். தெளிந்த புத்தி, எல்லாவற்றிலும் உடனே 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 முடிவையும் உடனே உடனே ஆரம்பத்தையும் தேடாதபடிக்கு நிறுத்தி நிதானித்து வசனத்தின்படியாக நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவ ஜனமே. அது மாத்திரமல்ல, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இதோ பெண்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நல்ல காரியங்களை நல்ல செயல்களை செய்ய வேண்டும். மரியாள் எப்படி நலதம் என்னும் தைலத்தை தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக வைக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் உடைத்து ஊற்றி நற்கிரியைகளினால் தன்னை இந்த உலகத்திற்கு பிரபலப்படுத்தி கொண்டது போல நீங்களும் நல்ல செயல்களை வசனத்தின்படியாக நீங்கள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அமைதலோடு நாம் இருக்க வேண்டும், அடக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது தேவ ஜனமே. அகங்காரியாய் நாம் இல்லாதபடிக்கு, இதோ கணவனுக்கு எழும்புருக்கியாய் நாம் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக, இரவும் பகலும் நம்மை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, புத்தியுள்ள ஸ்திரீகளாக, நம் குடும்பத்தை எப்பொழுதும் தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே விரும்புகிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய நிலைமையிலே, ஆவிக்குரிய வட்டாரத்திலே மறக்கப்பட்ட ஒன்று தகுதியான வஸ்திரம். தகுதியான வஸ்திரம் இல்லை, இதோ தெளிந்த புத்தி இல்லை, இதோ மற்ற எல்லா காரியங்களிலும் அவசரம், எல்லாவற்றிலும் துணிந்து போய் நடக்கிற காரியங்களில் இருந்து பெண்கள் நாம் விடுதலையாக வேண்டும். நாம் மனதை மயக்குகிற, நம்முடைய இருதயத்தை இதோ வஞ்சிக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகளில் இருந்து நாம் விடுதலையாக வேண்டும். ஏவாளை எப்படி பிசாசு வஞ்சித்து அவளுடைய இருதயத்தை திருப்பினதோ அதே போல நம்முடைய தேவை என்னவென்று பிசாசு அறிந்திருக்கிறவனாய் கூட நம்மை திருப்புகிறவனாய், நம்முடைய பார்வை எதன் பக்கம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அறிந்தவனாய் நம்மை திருப்புகிறவனாய் தேவனை விட்டு அவன் காணப்படுகிறவனாய் இருக்கிறான். இந்த நாட்களிலே இதோ கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிற அவனை நீங்கள் மிதித்து போட்டு இதோ கர்த்தருடைய ஜெய பலமாய், கர்த்தருடைய ஜெய கொடியாய் நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எனவே தேவ ஜனமே, வசனத்தின்படியாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே. ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகுதியான வஸ்திரத்தினாலும் ராஜா நாணத்தினாலும் தெளிந்த புத்தியோடு நற்கிரியைகளோடு கூட அமைதலாய் இருந்து ராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க ராஜா. பெண்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட பெண்கள் என்று சொல்லப்பட்ட தேவ பக்திக்குரிய ஸ்திரீகளைப் போல நாங்களும் நடந்த ஆண்டவரே அப்பா, குடும்பத்தையும் ஆண்டவரே மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.